செம்பருத்தி powered by Pommes Dream Wear. பார்வதி, அம்மா, காய்கறி கணக்கு எழுதுற நோட் புக்ல கோடு கோடா போட்டு வச்சிருக்கியே, அது எதுக்கு? இப்ப சொல்லு. ஏய், அதான் கேக்குறாங்கல்ல, வாயில என்ன குழக்கட்டையா? வாயை திறந்து பேசு. அது வந்துமா, எனக்கும் என் தம்பி கணேசனுக்கும் ஒரு சின்ன பந்தயம். இந்த வீட்ல என்னை யாரு அதிக தடவை கூப்பிடுறாங்கன்னு கோடு கிழிச்சு பார்க்கலான்னு சொன்னா, அதுக்காக தான் கோடு போட்டு பார்த்தோம். என்ன சித்தி, எப்ப பார்த்தாலும் பார்வதி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளாவது பிரேக் கொடுங்க. நீ சாப்பிடு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது வனஜா. பார்வதி, அம்மா, பரிமாறுமா. பார்வதி, அம்மா, ஆதி வந்தா நான் பரிமாறிக்கிறேன், நீ போ. சரிங்கம்மா. ம். யா ஓகே, நான் மார்னிங் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. என்னாச்சு பார்வதி? ஒன்னும் இல்ல பெரியய்யா, அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், உன் முகம் ஏன் டல்லா இருக்கு? நடக்க முடியாம தடுமாறி கீழே விழ போன, என்னாச்சு? எனக்கு ஒன்னும் இல்ல பெரியய்யா, நான் நல்லதா இருக்கேன். நீங்க போங்க. இல்ல பார்வதி, நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற. இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அது வந்து ஒன்னும் இல்ல பெரியய்யா, தேள் கடிச்சிருச்சு. என்னது, தேள் கடிச்சுதா? எப்போ கடிச்சது, எங்க கடிச்சது? பதறாதீங்க பெரியய்யா, அம்மாவுக்கும் வனஜா அம்மாவுக்கும் பயந்து நான் மறைஞ்சிருந்தேன்ல, அப்பதான் கால்ல தேள் கடிச்சிருச்சு. என்ன பார்வதி இது, அப்பவே சொல்ல வேண்டியதானே? தேள் கடிக்கு பயந்துகிட்டு நான் அப்பவே கத்திருந்தேன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும்ல பெரியய்யா, அதனாலதான் நான் சொல்லல. அதுக்காக இவ்வளவு நேரம் தேள் கடிச்சதை வெளியே சொல்லாம வேலை செஞ்சிட்டு இருப்பியா? தேள் கடிச்சிருச்சுன்னு சொன்னா எங்க கடிச்சது, எப்படி கடிச்சதுன்னு விசாரிப்பாங்க. அப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டி வரும்ல பெரியய்யா, அதனாலதான் நான் இவ்ளோ நேரம் சொல்லாம மறைச்சேன். இதெல்லாம் என்னாலதான். நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு கூட்டு வந்ததால தானே இதெல்லாம் நடந்துச்சு. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ வேண்டாம் பெரியய்யா, இதுக்கு கை வைத்தியம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
சாரிம்மா. ஆதி வெயிட். இந்த பிளேட்டை கொடு. இல்லம்மா பரவாயில்ல, இது போ. குடு. இந்த ஃப்ரெஷ்ஷா பிளேட். சாப்பிடு. வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா. சாப்பிடாதே. ஆதி, சாப்பிடுற நேரத்துல ஏன் போன் அட்டெண்ட் பண்ற? அப்புறமா பேசலாம்ல. இல்லம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், அதான். சாப்பிடு. தேள் கடிச்சிருச்சு. தேள் கடிக்க பயந்துகிட்டு நான் அப்பவே கத்திருந்தேன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும்ல பெரியயா. அதனாலதான் நான் சொல்லல. ஆதி, அம்மா. என்ன இவ்ளோ யோசிக்கிற? சாப்பிடு. இல்ல, பசிக்கலம்மா. ஆதி, தேள் கடிச்சிருச்சு. கணேசா, ஊசி குத்துற மாதிரி வெடுக்குன்னு வலிக்குதுடா. தேள் கடிச்ச உடனே பச்சையில வச்சு கட்டி இருந்தோம்னா வலி இப்படி அதிகமா இருக்காதுக்கா. அப்ப இருந்த சூழ்நிலையில தேள் என்ன பாம்பு கடிச்சிருந்தா கூட வெளியில சொல்லிருக்க மாட்டேன். பேசாம பச்சையிலேயே கொஞ்சம் நல்லா வைடா. கணேசா, மெதுவாடா, வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கக்கா. ஹலோ. ஹலோ டாக்டர். எஸ், பிரியன் ஹியர். சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யா. டாக்டர், கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? ஓ ஷூர் ஆதித்யா, ஒன்னும் எமர்ஜென்சி இல்லையே. என் கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதியா தேள் கடிச்சிருச்சு. ஓ, எப்படியும் கடிச்சு ஒரு 2 hours இருக்கும். பார்வதி வலியால துடிச்சிட்டு இருக்கா. அப்படியா? நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க பிராண்ட் அம்பாசிடரை முள்ளங்கிய பச்சையா கட் பண்ணி உடனே சாப்பிட சொல்லுங்க. வலி தெரியாம இருக்கும். நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். ஓகே டாக்டர். ஆனா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் அங்க வந்துடுறேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே ஆதித்யா. வலிக்குது. ஐயோ.
பார்வதி பார்வதி பெரியய்யா நீங்களா? இரு பார்வதி இரு, இறங்காத. நீங்க நிக்கிறீங்களே பெரியய்யா. பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ தான் தேல் கடி வாங்கிட்டு வலி வேதனையில அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க. பச்சளை கட்டு போட்டிருக்கேன் பெரியய்யா. இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எல்லாம் என்னாலதான் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா. என்ன தேள் கடிச்சதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நான் வந்ததையே மறந்துட்டேன். இதை சாப்பிடு. என்ன பெரியய்யா இது? பச்சை முள்ளங்கி சாப்பிடு. இது சாப்பிட்டா வலி குறையும் டாக்டர் சொன்னாங்க. சாப்பிடு. என்ன பார்வதி பாக்குற? சாப்பிடு. உங்களுக்கு எதுக்கு பெரியய்யா இந்த சிரமம் எல்லாம்? இதுல எனக்கு சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கும் போது நான் உனக்காக இது கூட செய்யக்கூடாதா? முதல் நீ சாப்பிடு. உங்க முன்னாடி எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பெரியய்யா. சரி நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். ஐயோ பெரியய்யா, நான் ஒன்னும் உங்களை போக சொல்லல. நான் சாப்பிடுறேன். சரி நீ சாப்பிட்டுரு, வலி குறையும். டாக்டர் இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஊசியா? பெரியய்யா, எனக்கு ஊசினாலே பயம். ஊசிலாம் வேணாம் பெரியய்யா. நான் பச்சளை வச்சு கட்டியிருக்கேன், முள்ளங்கி வேற சாப்பிடுறேன். இதுலயே எல்லாம் சரியாயிடும் பெரியய்யா. டாக்டர் வர வேணாம்னு சொல்லுங்க பெரியய்யா. எதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது நல்லதானே பார்வதி? வேணாம் பெரியய்யா. ஏற்கனவே கிராமத்துல இருக்கும்போது இந்த தேள் கடிச்சிருக்கு. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க டாக்டரை வர வேணாம்னு சொல்லுங்க பெரியய்யா. சரி ஓகே, நான் டாக்டர் வர வேணாம்னு சொல்லிடுறேன். நீ சாப்பிடு. சரிங்க பெரியய்யா. ஓகே, குட் நைட். ம். மா, இந்த நேரத்துல நம்ம ஏர் ரூமுக்கு வந்திருக்கீங்க, என்னாச்சு? அதுதான் ஆதி, நான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே. நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஆதி. நீ நார்மலா இல்ல. உன் மனசுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு உறுத்தல். அதனாலதான் நீ சாப்பிடாம டைனிங் டேபிள்ல இருந்து எழுந்து வந்துட்ட. நீ சாப்பிடாம வயித்த பட்டினி போட்டிருக்கும் போது எனக்கு தூக்கம் வருமா ஆதி? அதனாலதான் உன்னை சாப்பிட வைக்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீ ரூம்ல இல்ல. ஆமா, இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வர? எனக்கு தெரியும், மனசுல ஏதோ டிஸ்டர்பன்ஸ். சாப்பிடல, தூக்கம் வந்திருக்காது, கார்டன்ல போய் உலாத்திட்டு வந்திருக்க, அப்படிதானே? ஆமாம்மா. முதல்ல வந்து உட்காரு, வா சாப்பிடு.
இந்த சாப்பிடு. நீ சின்ன வயசுல விளையாடி களைச்சு போய் நைட்டு சாப்பிடாமயே தூங்கிடுவ. நீ பாதி ராத்திரில கண் முழிச்சு பசிக்குதுன்னு அழுதுறக்கூடாதுன்னு உங்க அம்மா நீ எழுந்திருக்கிற வரைக்கும் கண் முழிச்சு உக்காந்து இருந்து உனக்கு சாதம் ஊட்டி விட்டு உன்னை தூங்க வச்சுட்டு தான் தூங்குவா. பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அதே மாதிரி உனக்கு சாதம் ஊட்டி விடுறத நான் பாக்குறேன். இன்னும் 15 வருஷம் ஆனாலும் ஆதி நமக்கு குழந்தை தானே. ஆமா அகிலா, தன் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசானாலும் பெத்தவங்களுக்கு அவங்க குழந்தை தானே. ம். போதுமா? அம்மாவுக்காக இந்த ஒரு வாய் வாங்கிக்க ஆதி. ம். அம்மா பாசத்துக்கு இணையா இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. அம்மா, உங்க மடியில கொஞ்சம் தலை வச்சு படுத்துக்குவா. வா ஆதி, படுத்துக்கோ.